கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜெப பங்காளர்களே, இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெப யாத்திரையும் கூட்டு பிரார்த்தனையும் சிறப்பாக நடைபெற்றது. கர்த்தர் நமது ஜெபங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான தமிழ்நாடு திட்டத்தில் சுமார் 1,00,000 பங்காளர்கள் இணைந்து ஜெபித்து வருகின்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையின் தொகுப்பை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். 40 நாள் உபவாச ஜெப யாத்திரை தமிழ்நாட்டில் மாபெரும் ஜெப அலையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. ஜெபம் பண்ணாததுதான் இன்னைக்கு கிறிஸ்துவோட மிகப்பெரிய பாவம். நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கணுங்கிறத கற்றுக்கொள்ள முடியுது. 70 ஜெப வீரர்களை கொண்ட இந்த ஜெப யாத்திரை வெற்றிகரமாக 9ஆம் நாளை நோக்கி பயணிக்கிறது. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறோம். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு ஜெபிக்கல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு வசனத்தை தியானிக்கல. ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட ஜெபிக்காத துன்மார்க்கன் இருக்கிறான் சபை கமிட்டிக்குள்ள. ஆசீர்வாதமான தமிழ்நாடாக மாறப்போகிறது. நீங்களும் வாருங்கள் உங்கள் மாவட்டங்களுக்காக ஜெபிப்பதற்காக. சிவகங்கை சீமையின் சிறப்புகளைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். முற்கால ராம்நாடு அரசின் ஒரு பகுதியாக இந்த சிவகங்கை திகழ்ந்தது. விஜய ரகுநாத சேதுபதி ஆட்சியில் சிவகங்கை சமஸ்தானம் உருவாக்கப்பட்டது. வேலு நாச்சியார் மரணத்துக்கு பின்னர் மருது சகோதரர்கள் ஆட்சி பொறுப்பேற்றனர். அவர்களை வீழ்த்திய பிரிட்டிஷார் கவுதி வல்லவ பெரிய உடைய தேவரை ஜமீன்தாராக நியமித்தனர். சுதந்திரம் அடைந்த பின்னர் 1985ஆம் ஆண்டு மார்ச் 15இல் ராமநாதபுரம் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு பசும்பொன் தேவர் திருமகன் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. பின்னர் 1997இல் சிவகங்கை மாவட்டம் என பெயர் பெற்றது. சரித்திரம் உறைந்து கிடக்கும் பூமி என சிவகங்கை கூறப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கு குளங்களும் குட்டைகளும் ஆறுகளும் கூட உறைந்தது போலத்தான் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு வறண்டு போய் கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் கரிசல் காடாக காட்சி அளிக்கிறது. மழையை மட்டுமே நம்பி வாழும் மக்கள் விவசாயம் செய்வதற்கும் போதிய அளவு நீர் வசதி இல்லை. நெல், வேர்க்கடலை, வத்தல், கொத்துமல்லி போன்றவை இங்கு பயிரிடப்படுகிறது. இம்மண்ணில் கரும்பு அதிகமாக விளைவதால் சர்க்கரை ஆலை ஒன்றும் இங்கு உள்ளது. வறட்சியே இம்மாவட்டம் முழுவதும் நாம் காணும் காட்சி. எங்கு நோக்கினும் தெரியும் கானல் நீரே இதற்கு சாட்சி. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து அலைவது போல இம்மக்கள் குடிநீருக்கு அலையும் வேதனையான காட்சி வேறு எங்கும் பார்க்க முடியாது. செட்டிநாடு கலாச்சாரம் மற்றும் உணவு பழக்கங்கள் இவர்களிடையே புகழ்பெற்று விளங்குகிறது. செட்டிநாடு உணவுக்கு மட்டும் பெயர் பெற்றதல்ல, வீடுகளுக்கும் பெயர் பெற்றது. 1000 ஜன்னல்கள் வைத்த வீடுகள் இவர்களிடையே பிரசித்தி பெற்றது. ஆடம்பரமான மாட மாளிகைகள் இவர்களை தனியே அடையாளம் காட்டுகிறது இந்த உலகத்திற்கு. சிவகங்கை மக்களுக்கு நிரந்தர தொழில் ஏதும் இல்லை. இன்று ஒரு வேலை, நாளை ஒரு வேலை என்றுதான் இவர்களின் நிலை காணப்படுகிறது. களிமண்ணை எடுத்து அதை நன்கு பதமாக்கி அதை அச்சுக்களில் வைத்து அழகான மண்பானைகளை உருவாக்கும் விதத்தை கண்கொட்டாமல் பார்க்க தோன்றுகிறது. இம்மாவட்டத்தின் மக்கள் மூட பழக்க வழக்கங்களுக்கும் குறிப்பாக ஜோசியம் பார்ப்பது போன்ற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றனர். இம்மாவட்டத்தில் கல்வி அறிவு பெற்றோர் 52.5% ஆகும். அதற்கு முழுமையான காரணம் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஆவர். மிஷனரிகளால் கட்டப்பட்ட பல கல்விக்கூடங்களும் தொழுநோய் மருத்துவமனைகள், காது கேளாதோர் பள்ளி மற்றும் பல திருச்சபைகள் போன்றவை வெளிநாட்டிலிருந்து
சொந்த குடும்பங்களை கூட பிரிந்து மக்கள் பணி ஆற்றிய மிஷனரிகளின் தியாகத்தை பறைசாற்றுகிறது. இதன் விளைவாக இம்மாவட்டத்தில் 1000க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்களும் 15க்கும் அதிகமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளும் காணப்படுகிறது. இருட்டறைக்குள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து வெளிச்சத்தை காண இயங்குவதைப் போலத்தான் செங்கல் சூளையில் வேலை செய்யும் ஒரு சிலரின் நிலை உள்ளது. மனைவி, பிள்ளை என குடும்பத்தோடு செங்கல் சூளையில் வேலை செய்து விலங்கிடப்பட்ட கைதி போல இப்பிழைப்பில் இருந்து விடுபடவும் முடியாமல், குடும்பத்தை வேலை செய்ய வைத்தும் சரியாக குடும்பம் நடத்த முடியாமல் வறுமையில் வாடித் தவிக்கும் பலர் இங்கு உள்ளனர். மாவட்டம் முழுவதும் வறட்சி, மழையும் இல்லை. ஆனால் இங்கு ஆறாக பாய்கிறது மதுபானம். மதுபான வெறியால் நிறைந்த பரிதாப நிலையில் இங்கு பலர் உள்ளனர். இவர்கள் குடும்பங்களில் வறுமை நிலைத்து நின்று குடும்ப நிம்மதியையே இழக்கச் செய்கிறது. இந்த யாத்திரை கண்டிப்பாக எப்படி பிலிப்பு பட்டணத்துக்கு, சமாரியா பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்ததோ, இந்த தேவகோட்டை தாலுகா மட்டும் இல்லை, இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கே இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய பாரம். கண்டிப்பாக இந்த ஜெப யாத்திரை மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக கண்டிப்பாக எங்கள் சிவகங்கை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படும். காரைக்குடி மாவட்டத்தில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். சிவகங்கை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். விவசாயம் செழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறும்படியாய் ஜெபிக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும். அங்க இருக்கிற ஒவ்வொரு பட்டணமும் இயேசுவின் பட்டணமாய் மாறட்டும். ஆண்டவரே, சிவகங்கை மாவட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாய நிலங்களில் நல்ல விளைச்சல் உண்டாகட்டும். நீர்வளம் பெருகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அங்குள்ள எம்எல்ஏக்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு அதிகாரிகளை ஆசீர்வதியும். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நம்முடைய ஜெப வீரர்கள் இம்மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் பெற்ற நன்மைகளையும் அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மாவட்டத்தில் எவ்வளோ கிராமங்கள் இருக்கு, எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க, எல்லாம் பார்க்கறதுக்கும் அவங்கள குறித்து ஜெபிக்கிறதுக்கு தான ஒரு பாரம் கூட இந்த யாத்திரை மூலமாக எனக்கு கிடைச்சிது. கிராமங்களுக்காகவும் கிராம மக்களுக்காகவும் ஜெபிக்கிறதுல ஒரு புது உற்சாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஜெப யாத்திரை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதாவது நாங்கள் போன நாளிலிருந்து இந்த மட்டும் எங்களுக்கு எந்த சோர்வும் கிடையாது. ரொம்ப ஜனங்களை பார்க்கவும், அது அவங்களுக்காக ஜெபம் பண்ணவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய 40 நாள் உபவாச ஜெபத்தில் 8வது நாள் ஜெபிக்கும்படியான ஒரு அருமையான நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம், இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 8 தாலுகாக்கள் இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் சரித்திரபூர்வமான பல சிறப்புகள் இருக்கிறது. ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்த ராஜாக்கள் இந்த மாவட்டத்தில் எழும்பி இருக்கிறார்கள். இப்போ இந்த மாவட்டத்தில் தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் இருக்கிற ஜெபத்தோட்டம் அந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த மாவட்டத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 15 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தாலுகா காரைக்குடி. அந்த காரைக்குடியில் ஒரு பாரம்பரியமான வீட்டில் இருந்து தான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இது இந்த மாதிரி பாரம்பரியமான வீடுகளுக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு இடம். இங்கே இந்த சிவகங்கை மாவட்டம் நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு மாவட்டம். இது சுவிசேஷம் இன்னும் தீவிரமாய் அறிவிக்கப்படாத ஒரு இடம். மக்கள் பலவிதமான பாவ சாபங்களுக்குள்ள அடிமைப்பட்டு
அது நிமித்தமாய் உண்டாகிற ஒரு வறட்சி, குறைவான ஒரு ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையில் வாழுகிற கிராம மக்கள், அதை பார்க்க முடிந்தது. இந்த மாவட்டத்தில் ஊடுருவி நாங்கள் பல கிராமங்களுக்குள்ளே சென்று ஜெபித்து வந்தபோது அதை எங்களால் தெளிவாய் பார்க்க முடிந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த வறட்சியை மாற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். தமிழ்நாடே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தானே நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சிவகங்கை மாவட்டத்திலும் திரளான மக்கள் கூடி வந்து பாரத்தோடு கருத்தாக ஜெபித்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையுமே ஆச்சரியமான ஒரு காரியம், நான் எதிர்பார்த்ததை விட திரளான மக்கள் ஜெபத்திற்காக கூடி வருகிறதை பார்க்க முடிந்தது. அதான் பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபித்த உடன் ஆண்டவர் பதில் கொடுக்கிற காரியங்களையும் காண முடிந்தது. சில காரியங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தோடு நம்ம ஜெபிக்கிறதுனால ஆவிக்குரிய உலகத்திலே மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அது வெளிப்படையாய் உடனே நாம் பார்க்க முடியாது. ஆனால் நாம் வருகிற நாட்களில் அந்த மாற்றங்களின் நிமித்தமாய் தமிழ்நாட்டில் உண்டாகிற மாற்றங்கள் ஆசீர்வாதங்கள் மூலம் அறிந்து கொள்ளுவோம். சில காரியங்கள் உடனுக்குடன் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ராமேஸ்வரத்தில் அதிகமாய் மீனவர்கள் தான் கூடி வந்திருந்தாங்க, திரளாய் வந்திருந்தார்கள். தங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு நசிந்து போன நிலைமையில் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு கலங்கி வந்து ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். அதற்காக அவர்களோடு கூட இணைந்து நாம் ஜெபம் செய்தோம். ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்தோம். அடுத்த நாள் பத்திரிக்கையில் ஒரு அருமையான செய்தி வந்தது. மீனவ மக்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக திரளான மீன்கள் அவளுக்கு கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். செய்தித்தாளிலேயே அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்ததை பார்த்தபோது உடனுக்குடன் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறதை உணர முடிகிறது. இன்றும் நாம் தமிழ்நாட்டுக்காக கருத்தாக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் சிவகங்கை மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஜெப வீரர்கள் மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். மாலை நேரத்தில் திறந்தவெளி மைதானத்தில் வைத்து இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல ஒரு ரிவைவல் தேவை, அதுக்காக ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். எங்க ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகணும். இங்க அதுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். காரைக்குடி முழுவதும் இந்த நாம எதிரொலிக்கட்டும். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தரே ஒரு காரியம் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் ஜனம், ரட்சிக்கப்பட்ட என் ஜனம், இயேசுவை எனக்கு தெரியும் ஒரு என் ரட்சகர் என்று சொல்லுகிற என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்ல, தமிழ்நாட்டுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், தமிழ்நாட்டுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை வைத்துதான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் ஒரு சேமம் உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும் என்பதற்காக ஜெபிக்கத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த 7.5 கோடி மக்கள், இந்த 7.5 கோடி மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன? மதுபானம், வேசித்தனம், பெண்கள் பாதிக்கப்படுவது,
குழந்தைகள் பாதிக்கப்படுவது, லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி பாதிப்புகள் ஏராளமாய் காணப்படுகிறது. இது சமுதாயத்தை, மக்களை எப்படி பாதிக்கிறது? இதை உணர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதில் இந்தியாவில் தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்கிறது. இதையும் ஒரு மீடியா ரிப்போர்ட் சொல்லுகிறார். 7875 பெண்கள் ஒரு வருஷத்துல பாலியல் பலாத்காரம், கற்பழிக்கப்படுறாங்க அல்லது பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 3 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. 3 குழந்தைகள், ஒரு வருஷத்துக்கு 3000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. அவங்க எங்க போறாங்க, என்ன ஆகுறாங்க, இந்த குழந்தைகளை கடத்திட்டு போறவங்க என்ன பண்றாங்க? அந்த குழந்தைகளை வச்சு இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி பட்டணத்துல ஒரு வருஷத்திற்கு 5000 குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். இது இந்தியாவில் உள்ள மினிஸ்டருடைய ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல. டெல்லி பட்டணத்துக்குள்ள மாத்திரம் 5000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. அப்ப முழு இந்தியாவுல எவ்வளவு பேர் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்தியாவில் என்ன நடக்குன்னு? கிறிஸ்தவர்கள் நாம் சுயநலவாதிகளாய் போனோம். அதனாலதான் தேசம் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நமக்காகவே ஜெபம் பண்ணி நமக்குள்ளேயே சண்டை போட்டு சாட்சியை இழந்து நம்ம கர்த்தருடைய விரும்புகிறபடி நம்ம நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல, உன் தேசத்துல அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம் காணப்படணுமானா நீ எல்லாருக்காக ஜெபிக்கணும், ஆளுநர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னார். நம்ம எத்தனை பேர் தினம் அப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம ஜெபிக்க தவறி விட்டோம். அதனாலதான் இந்த தீமைகள் தேசத்துல பெருகி விட்டது. உங்களுக்கு தெரியுமா, போன வருஷம் தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல நம்முடைய காவல்துறை கண்டுபிடிச்சாங்க குழந்தைகளை கடத்துறவங்களை. சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போன பிள்ளைகளை கடைச்சு ரூம்ல அடைச்சு வச்சிருந்ததை நம்முடைய காவல்துறை கண்டுபிடித்தது. அந்த கும்பல் என்ன பண்றாங்க, குழந்தைகளை கடத்திட்டு போய் கண்ணை பிடுங்கி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. குழந்தைகளுடைய கையை ஒடிச்சு, காலை ஒடிச்சு, ஊனமாக்கி தெருக்களிலே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. வட இந்தியாவில் கொண்டு போய் இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள். அந்த குழந்தைகளுடைய நிலைமை யோசித்து பாருங்க. யார் பாரம் எடுப்பது? யார் அதற்காக துக்கப்படுவது? இன்னும் ஏன் தலைவலி சோமாட்டும், வயிற்றுவலி சோமாட்டும் சுயநலமாகவே கிறிஸ்தவனை ஜெபித்து 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 நம்முடைய சமுதாயம் இப்படி மாறுவதற்கு நாம் தான் காரணமாகிவிட்டோம். நம்ம ஜெபிக்கல இந்த தேசத்துக்காக. நம்ம கிராமம், நம்ம சுத்தியில் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, இது குறித்து யோசிக்காமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுயநலத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஜெபிப்போம். தகப்பனை, இந்த அருமையான வேளையிலும் எங்கள் ஜெபத்தை நீர் கவனமாய் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பிரயாணத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு எழுப்புதலின் ஆவியை ஊற்றி வருகிறதற்காக, ஜெப ஆவியை ஊற்றி வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் தேவ பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மணவாட்டியாய் இருக்கிற சபைக்காக, உம்முடைய மந்தையாய் இருக்கிற எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபை தலைவர்கள், ஊழியர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். எருசலேம் தேவாலயத்தை கள்ளர் குகை ஆக்கினார்கள் என்று சவுக்கை எடுத்து பரிசுத்தப்படுத்தினீரே, எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய குறைகள், பாவங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். எங்களுக்குள்ளே காணப்படுகிற ஊழல்கள், அநியாயமான காரியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், ஒருவருக்கொருவர் குறை சொல்லுகிற காரியங்கள், போட்டிகள், பொறாமைகள், எங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறது. அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுகிறோம். தயவாக எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய சபையை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உம்முடைய ஆவியை நீர் சபைக்குள்ளே ஊற்றவீராக. சபை தலைவர்களுக்குள்ளே, மேய்ப்பர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த உணர்வு வரவும், சபைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும், ஆதி திருச்சபை போல என்னுடைய சபைகள் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு எழுப்புதலை உண்டாக்கி, ஆண்டவர் எங்களுடைய தமிழ்நாடு முழுவதிலும் அந்த எழுப்புதல் பரவ வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஒரு விஷயம் எங்களுக்கு
வாழ்க்கை இறங்கும். பரிசுத்த ஆவியினால் எங்களுக்குள்ளே சுத்திகரிப்பை உண்டாக்கும். ஒரு அன்பும் ஐக்கியமும் எங்களுக்குள்ளே உண்டாகும்படிக்கு செய்யும். போட்டி, பொறாமைகள், அநியாயங்கள் சபையை விட்டு விலகட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய பரிசுத்தத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரிக்கிறதற்காக நன்றி. இந்த சிவகங்கை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகாக்களில் நாங்கள் உம்முடைய ஆளுகைக்குள்ளே அவளை ஒப்பு கொடுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஃபாதர் பெர்க்மான்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஃபாதரை நீர் ஆசீர்வதியும். ஜெபத்தோட்ட ஊழியங்களை ஆசீர்வதியும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிய விரும்புகிறேன் என்று சொன்னீரே. பற்றி எரிய விரும்புகிற தேவன், உம்முடைய அக்னியை போடுவீராக. அந்த எழுப்புதல் அக்னி பற்றி எரிவதாக. கர்த்தரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த கூட்டு பிரார்த்தனையில் திரளான ஜனங்கள் கூடி வந்து தேசத்திற்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபித்தார்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டத்தில் மாபெரும் எழுப்புதலை தேசம் காணப்போகிறது. மதுரையில் இயேசு விடுவிக்கிறார் நடத்தும் ஆசீர்வாதமான தமிழ்நாடு கூட்டு பிரார்த்தனை. இன்றைக்கு மதுரை மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த மாவட்டத்துக்காக இன்றைக்கு மாலையில் 3 மாவடி இந்த இடத்தில் இருக்கிற CSI மைதானத்தில் வைத்து மாலையில் 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் ஜெபம் நடக்க இருக்கிறது. இன்றைக்கி மாவட்டம் முழுவதில் நாங்கள் ஊடுருவி சென்று ஜெபம் செய்கிறோம். அநேக மதுரை மாவட்டத்தை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கிற ஊழியர்களும் எங்களோடு இணைந்து, பாஸ்டர்மார்கள், சுவிசேஷ ஊழியர்கள், விசுவாசிகளும் இணைந்து மதுரை மாவட்டம் முழுவதிலும் ஜெபிக்க அர்ப்பணித்து வந்திருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். மதுரை மாவட்டத்தில் எந்த தாலுகாவில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வேன் பிடித்து, கார் பிடித்து, பஸ்ஸு பிடித்து வரணும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அழைப்பு மாத்திரமல் ஒரு வாய்ப்பு. நீங்கள் இதை நழுவ விட்டு விட்டால் நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. ஜெபிக்கிற மக்கள் தான் இந்த எழுப்புதலின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். வரப்போகிற எழுப்புதலின் ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெற்று மகிழணுமானால் நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஒரு விலைக்கரையை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம எழுப்புதலை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆகவே சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்கு மத்தியில் நீங்கள் சேர்ந்து வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். மதுரை மாவட்டத்திற்காக இந்த மாலை 6 மணிக்கு நடக்கிற இந்த ஜெபத்தில் கட்டாயம் நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். நாம் சேர்ந்து வந்து ஜெபிக்கலாம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். தொடர்புக்கு 9488475315 9843053489. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் நிகழ்ச்சியை கண்டு நீங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்காக ஸ்தோத்தரித்து ஜெபித்திருப்பீர்கள் என நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இன்று மாலை மதுரை 3 மாவடியில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்திடுங்கள். மீண்டும் நாளை காலை மதுரை மாவட்டம் ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். ஆமேன். இயேசுராஜன் தேடி வந்து உன்னை இன்றே அழைக்கின்றார். நாடி வந்த தெய்வம் எங்கள் இயேசுராஜன் தேடி வந்து உன்னை இன்றே அழைக்கின்றார். நேர்மை நியாயம் உன்னில் மலர்ந்திட. இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு.
ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு. இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு. இந்தியாவே திரும்பு, இயேசுவிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு, ஜீவனுள்ள தேவனிடம் திரும்பு. தேனியில் இயேசு விடுவிக்கிறார் நடத்தும் ஆசீர்வாதமான தமிழ்நாடு கூட்டு பிரார்த்தனை பிப்ரவரி 19 மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும் இடம் ATK மில்ஸ் கேம்பஸ், வைகை ஸ்கேன்ஸ் எதிரில், தேனி. சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் குழுவினர் சிறப்பு ஜெப வேளையை நடத்துவார்கள். தொடர்புக்கு 9432279035 9789167263. அனைவரும் வாருங்கள். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.